இந்த பாவி பொம்மை தயாராகட்டும். அப்புறம் மனோகர் கையை இதுல வைக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த இச்சாதாரி நாகமோ இல்ல நாகினியோ அவன் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. இந்த கெடவியோட சக்தி வாய்ந்த மாயவலைய உடைக்க முடியும். அவளோட தவம் முடியறதுக்கு முன்னாடியே நீ அந்த மகா சங்க எடுத்துட்டு வரணும். ஏ மாயாவி குகையே, நான் இங்க வெண்சங்க எடுக்க வந்திருக்கேன். ஞானம் பெறுவதோட உச்சக்கட்ட எல்லை என்பது எது? ஞானத்தோட உச்சமே தன்னிறைவுதான். அப்படின்னா என்னோட பதில் சரிதான். நஞ்சி மகாதேவா, என்கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் சீக்கிரம் அங்க போகணும். என்னோட பாவி பொம்மை தயாராயிடுச்சு. இப்போ மனோகரை இதுல கை வைக்க சொல்லுவ. அப்பதான் இந்த பொம்மையோட சக்திகள் மனோகர் உடம்புக்குள்ள போயிடும். அப்புறம் அந்த பாம்பால அவனை எதுவுமே செய்ய முடியாது. யஜமா, வா லட்சுமணா வா. யஜமா மன்னிச்சிடுங்க. இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றேன். ஏன்னா விஷயம் அப்படி. என்ன ஆச்சு சொல்லு. பெரிய யஜமா, இந்த ராஜுக்கு என்னாச்சு? இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் ராஜ் எங்கேயோ போயிட்டான். அவனுக்கு போனும் போக மாட்டேங்குது. மீனாவும் அழுதுகிட்டே இருக்கா. அட கவலைப்படாத, ராஜனா மனோகர் வீட்டுக்கு செக்யூரிட்டிக்காக அனுப்பி வச்சிருக்கேன். மனோகர் சாரோட செக்யூரிட்டிக்கா? அப்படின்னா மனோகருக்கு என்னவெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல. இன்னைக்கு அந்த இச்சாதாரி பாம்பு அவர் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு. ரொம்ப பயந்து போயிருந்தார். அதனாலதான் ராஜை அவரோட செக்யூரிட்டிக்காக அங்க அனுப்பி வச்சேன். இல்ல யஜமா, ஆனா ராஜ் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் சேஃபா இருக்கிறது தான் முக்கியம். ஆனா அவங்க சேஃபா இல்ல. தம்பி, சரி நீ விலகு, நான் வந்துட்டேன். இல்லம்மா, நான் உங்களை உள்ள போக விட முடியாது. ஐயாவோட உத்தரவு. தள்ளி போன்னு சொன்னேன்ல. ஒரு தடவை தான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். மன்னிச்சிடுங்க அம்மா. ஆஞ்சநேயர் மேல சத்தியமா நான் விலகவே மாட்டேன். இந்த விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இந்த நந்தினி ஏன் இன்னும் வரல? சிவானி சங்க எடுக்க போயிருக்கான்னு நாககுடு சொன்னதுல இருந்து மனசுல ஒரு விதமான பதற்றமாவே இருக்கு. சிவானி சீக்கிரம் வா, நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அம்மா, நீங்க சாமி கும்பிடுற வயசுல எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மனோகர் சார் உங்களுக்கு என்ன வேணும்? இந்த கேள்வி உங்களில் யார் ஹீரோ நிகழ்ச்சியில உன்கிட்ட கேட்க போறாங்களா என்ன? சரி, என்ன உள்ள போக விடு. முடியாது. ஹீரோவும் இல்லை, அதே போல ஜீரோவும் இல்லம்மா. நான் வந்து கொடுத்த வாக்க காப்பாத்துற ஆளு நீங்க பெரியவங்க. அதனால துப்பாக்கியை காட்டி உங்களை அவமானப்படுத்த விரும்பல. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், இங்க இருந்து கண்டிப்பா நகரவே மாட்டேன். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சுக்கோங்க. இவன் பேர் என்ன? மனோகரை காப்பாத்துற அவசரம் மட்டும் இல்லைன்னா இந்த வெத்து முண்ட வீணா போன தண்டத்துக்கு இங்கேயே காட்டியிருப்பேன் அவ யாரை எதிர்த்து நிக்கிறான்னு. ஆனா இப்ப ஷார்ட்கட்ல வேலைய முடிச்சாகணும்.
தள்ளிப்போ. நீ ஒரு சின்ன பைய, நான் ஒரு ஊது ஊதுனா பறந்து போயிடுவ. வந்துட்டாரு பெருசா வாக்கு கொடுக்கிற ஆளு. இவன் ஒருத்தன் ஓட்டை இல்லாத புல்லாங்குழல் மாதிரி கதவை மூடிக்கிட்டு புது பொண்ட மாதிரி உட்கார்ந்து இருக்கான். சிவானி, உனக்கு சங்கு கிடைச்சிருச்சா? பிரியா, நம்ம கிட்ட எவ்வளவு நேரம் இருக்கு? ரொம்ப ரொம்ப கம்மி. நீ உடனே இந்த சங்கு நாதத்தால அந்த கிழவியோட தவத்தை கலைச்சாகணும். டேய் மனோகர், நான் தானா? அக்கா, கதவை திரட அறிவு கெட்டவனே, என்னோட தவம் முழுமையாகிடுச்சு. இப்ப இந்த பொம்மையை தொட்டு உன்னை பாதுகாத்துக்கும். கதவை தோற. சீக்கிரம் செய். இல்ல பிரியா, ஒல்ல ராஜா இருக்கா. இதோட சத்தம் ராஜுக்கு ஆபத்தை ஏற்படுத்தல. நாம ஏதாவது பண்ணி ராஜ வீட்டுக்கு வெளியே வரவழைக்கணும். ஆனா எப்படி? என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இது யாரோட நம்பர்? மகனே ராஜ், நான் தான் பேசுறேன். எங்க இருக்க? அப்பா, இது யாரோட நம்பரு? அதெல்லாம் அப்புறம் தம்பி, நீ இப்ப சீக்கிரம் வீட்டுக்கு வா. இங்க ரொம்ப டென்ஷனா இருக்கு. அப்ப எல்லாம் நல்லா தானே இருக்கு? கேள்வி பதில் பேச நேரம் இல்ல, நீ இப்போவே வீட்டுக்கு வா. சரி, வரேன். நீங்களா? அந்த ராஜ் எங்க போன? அவனை விரட்டியாச்சு. அது எல்லாம் விடு. சீக்கிரம் இந்த பொம்மையை தொடு. போ, சீக்கிரம் உள்ள போ. இந்தா, சீக்கிரம் இந்த பொம்மையை தொட்டு உண்ட பாதுகாத்துக்கோ. யார் இது? இது என்ன? இந்த வீடியோ இப்படி ஆடுது. மனோகர் சார், அப்புறம் அந்த பாட்டி, கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு இருக்கு ஆஞ்சனையா. பாம்பு. இதுக்கு இன்னைக்கு இதோட நிலைமை என்னன்னு காட்டாம விட மாட்டேன். மனோகர், நீ இந்த ஜன்னல் கதவை எல்லாம் முடிக்கோ. நான் சொல்ற வரைக்கும் கதவை தொடக்காத, புரிஞ்சுதா? இத நான் விட மாட்டேன். இது இல்ல இல்ல இல்ல, இது கனவில்ல.
இல்ல 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 என்கிட்ட வராத. இல்ல 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 இது இது ஒரு கனவு. பாம்பு பாம்பு. ஐயோ! காப்பாத்துங்க. பாம்பு எங்க இருக்கு? அப்ப அங்க இருக்கிறது யாரு? புத்திசாலித்தனம். மோகினிக்கிட்டே புத்திசாலித்தனமா? ரொம்ப கஷ்டப்படுவ, ரொம்ப கஷ்டப்படுவ. பாம்பு! காப்பாத்துங்க. மனோர், நீ எந்த ஒரு இச்சாதாரி நாகமோ இல்ல நாகினியோ தப்பிக்க முடியாது. மோகினியோட வித்தைய சவால் விட்டிருக்கிற நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். எஜமா மன்னிச்சிடுங்க, ஆனா உங்களுக்கே தெரியும் இதுல ராஜோட உயிருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு. அந்த இச்சாதாரி பாம்புகள் ராஜ் மேலே தாக்குதல் இடத்துல அல்ல. இந்த நாளுக்காகத்தான் ராஜநாம இவ்வளவு தைரியசாலியா நல்ல பலசாலியா வளர்த்து ஆளாக்கி இருக்கோம். என்ன அவனை தைரியசாலியா தான் ஆக்கிருக்கோம், கோடையா இல்ல. ஆனா இது மனுஷங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, பாம்புகள் சம்பந்தப்பட்டது. இப்போ அவங்க கிட்ட நம்ம ராஜ் எப்படி சண்டை போடுவா? நீ இந்த விஷயத்த ரொம்ப பெருசு பண்றன்னு நினைக்கிற. பாருங்க எஜமா, எங்க மனசு ரொம்ப பதறுது. நீங்க ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது. ஆனா எப்படியாவது ராஜ கண்டுபிடிங்க. சரி இரு, நான் மனோகருக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் போகல. மனோகர் வீட்டுல சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ணிட்டோம் தெரியல எஜமா, ஆனா அங்க ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லுது. சரி வா போய் பார்க்கலாம் வா. சரி எஜமா. மனோசா, 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 என்ன நடக்குது இதெல்லாம்? ஜன்னல் திறந்து இருக்கேன், சார் காணோம். இப்ப நான் பெரிய எஜமான் கிட்ட என்ன பதில் சொல்லுவான்? இந்த பாம்பு எவ்வளவு தூரம் தான் ஓடி போயிட முடியும்? எங்க போகணுமோ அப்போ பாதாளத்துல இருந்தாவது உன்னை தேடி எடுப்பேன். இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன். மீமி, நீ நந்தினி தானே? ஆனந்தோட பிசினஸ் பார்ட்னர் தேஜஸ்வர் மக. நீ இந்த நாகினி எப்படி? நான் நந்தினியும் இல்ல, யாருடைய பிசினஸ் பார்ட்னரும் இல்ல, யாருடைய மகளும் இல்ல. நான் சிவானி, ஒரு இச்சாதாரி நாகினி. அதே நாகார்ஜுனின் காதலி. யாரு நீயும், அப்புறம் உன் நண்பர்களும் ரொம்ப கொடூரமா இதே கோயில்ல கொன்னீங்களே,
ஞாபகம் வருதா மனோகர்? சொல்லு, ஞாபகம் வருதா? எங்களுக்கு இந்த மணி மட்டும்தான் வேணும். உங்களுக்கு கடைசி வாய்ப்பு தர்றேன், இங்க இருந்து போயிருங்க. எனக்கு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நான் எதுவும் பண்ணல. நான் யாரையும் கொல்லல. இப்போவாது பொய் சொல்லாத மனோகர். இப்போ உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது மனோகர். இப்போ உன் மரணமே உன்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கு. சொல்லு, அன்னைக்கு உன் கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்க? உன் கூட இருந்தவங்க பேர் என்ன? சொல்லு சொல்லு. அன்னைக்கு இந்த கோவில்ல உன் கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்க? கூட யார் இல்ல. நான் இல்ல. என்ன நம்பு? நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அன்னைக்கு ராத்திரி இங்க என்ன நடந்துச்சுன்னு நான் உனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன் மனோகர். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சொல்லு மனோகர், அன்னைக்கு இந்த கோவில்ல உன் கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்க? எனக்கு பதில் சொல்லு மனோகர். என்கிட்ட சொல்லு, அன்னைக்கு உன் கூட இருந்தது யாரு? சொல்லுறேன். இந்த ஓட்டவாயன் மட்டும் ஏதாவது உளறி வச்சுட்டான்னா என் தம்பியோட ரகசியமும் வெளியே வந்துடும். அப்புறம் அந்த நாகமணியோ ஆபத்துல மாட்டிக்கும். நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ஓ, நான் என் கூட இருந்தவங்க அவங்க யாருன்னா அவங்க பேரு இந்த அம்பை யார் எய்தது? இப்ப மனோகர் இப்போ எப்படி நாகார்ஜுனை கொன்னவங்க பேரை சொல்லுவா? இது எப்படியோ இது அதே கிழவிதான். மனோகர் வீட்டுல தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலே அவதான். அப்படின்னா மனோகரோட சேர்த்து மத்த கொலையாளிகளோட பேரையும் காப்பாத்த நினைக்கிறான். ஆனா இப்போ நான் மனோகரை உயிரோட விட மாட்டேன். ஏன்னா அவ என் முகத்தை பார்த்துட்டான். இப்போ மனோகரோட முறிவு நிச்சயம். இவன் போய் சேர்ந்துட்டான். ஆனா என் தம்பியோட வாழ்க்கையில இப்படி நடக்க விட மாட்டேன். ஒரு நாகினி இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி அவளோட ஜாதகத்தை நானே தேடி எடுக்கிறேன். யார் அந்த நாகினி? என்னால அவ முகத்தை பார்க்க முடியல. அவ யாருன்னு நான் கண்டுபிடிச்சு ஆகணும். மனோகர்கிட்ட இருந்து இதை தெரிஞ்சுக்கணும். ஓ ஓ ஓ ஓ மனோர் மனோகர் கண்ணத்தோர சொல்லு, யாரு அந்த நாகினி? அந்த நாகினி யாருன்னு சொல்லு. நீ அவளை பார்த்தல, சொல்லு மனோகர் கண்ணத்தோர. மனோகர் இவனோட பேரை சொல்லி ஊர்வலம் எடுக்கவா? இவன் போய் சேர்ந்துட்டான். ஆனா என் தம்பியோட வாழ்க்கையில இப்படி நடக்க விட மாட்டேன். ஒரு நாகினி இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி அவளோட ஜாதகத்தை நானே தேடி எடுக்கிறேன். ஜெய் சாமுண்டா!
மனோகர் இன்னும் போன் எடுக்கல, போய் அவனை பார்க்கணும், கிளம்பு. வண்டி எடுக்கிறேன் நிஜமா. நீ இதெல்லாம் என்ன? பெரிய எஜமா என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த துப்பாக்கியால என்ன சுட்டுடுங்க. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. இந்த கன் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? பெரிய எஜமானா, என்னால மனோகர் சாரை காப்பாற்ற முடியல. காப்பாற்ற முடியல அப்படின்னா மனோகருக்கு என்னாச்சு? பெரிய எஜமா, நீங்க என்ன மனோகர் சார் வீட்டுக்கு அமிச்சப்ப அங்க ரொம்ப வித்தியாசமா இருந்தது. மனோஜ் சார், அங்க யாரும் இல்ல. யாரும் இல்லைனா மனோகர் எங்க போனா?